கடைசி நேரத்துல அம்மானு கூப்பிட்டேன். என்னத்த கண்டவாங்க எத்தனை கருப்புலி போயிருக்கும். ஆண்டுகள் எத்தனைதான் அகன்றோடு எம்மை கடந்து போனாலும் மாண்டு போன எங்கள் மாதவ கொழுந்துகளின் மூச்சு காற்றுகள் முள்ளி வாய்க்காலின் மணல் பரப்போடு பின்னி பிணைந்திருக்கின்றன. கல்வெட்டு துறையிலும் கனடாவில் அமைக்கப்பட்டது போன்ற ஒரு நினைவாலயத்தை நாங்கள் கட்டுவோம். உலக மாவீரன் இந்த மண்ணில படிச்சது என்னத்துக்கு அம்மா? இந்த உலக மாவீரர் படிச்சது என்னத்துக்கு? கடைசியா இந்த மண்ணு யாரம்மா வீட்டது? இந்த மண் யாருக்கு சொந்தமானது? கடைசியா எங்களுக்கு தானே சொந்தம். பிடிச்சது எங்கேன்னு சொல்லுங்க. என்ன சுட்டாலும் பரவாயில்லை, என்ன யார் வந்து என்ன கொண்டு போனாலும் பரவாயில்ல, அந்த பிடிச்சதையா பிடிங்கோ. அந்த உயிரோட பிடிச்சவங்களை எங்க? அந்த உயிரோட பிடிச்சவங்களை எங்கே? அவங்களை தண்ணி சொல்லுங்க, அவன் எங்கேன்னு சொல்லுங்க. என்னத்த கண்டவாங்க ஐயோ ஐயோ எத்தனை கரும்புலி போயிருக்கும், எத்தனை கரும்புலி போயிருக்கும் அம்மா, எத்தனை கரும்புலி தண்ணில தானே குட்டை கட்டி கொண்டு போயிருப்பாங்க. என்னத்த கண்டவன், என்னத்த கண்டவே அம்மா? அம்மா நீ எத்தனை வருஷம் அம்மா போராட வந்தா? கடைசி நேரத்துல அம்மானு கூப்பிட்டேன், அம்மானு கூப்பிடல. ஐயோ ஐயோ அம்மா என்ன பிள்ளைகளும் என்ன விட்டு பறந்துட்டு நான் மட்டும் இருக்கிறேன் அம்மா. என்ன தெய்வமே அண்ணா, என்ன ஒரே கொஞ்சம் என்ன ஒரே ஒரு செல்வம் என்ன ஐயோ எந்த வேலை பையன் என்ன அண்ணா முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சர்வதேச நாடுகள் பல ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக இந்த தமிழின படுகொலை நினைவு நாளை எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய அளவிலே நினைவு எழுச்சியாக இதை செய்ய வேண்டும். வர முடியாதவர்கள் அந்தந்த ஊரிலே தீப்பந்தங்களை ஏற்றியாவது அஞ்சலிகளை தீபங்களை கற்பூர தீபங்களை மெழுகுதிரிகளை ஏற்றி அஞ்சலிக்க வேண்டும். இவர்களுக்கு உரத்து சொல்ல வேண்டும். சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்திலே தமிழின படுகொலையாளர் நிறுத்தி தண்டிக்கும் வரை எங்களை தோற்கடித்தாலும் கல்வெட்டு துறையிலும் கனடாவில் அமைக்கப்பட்டது போன்ற ஒரு நினைவாலயத்தை நாங்கள் கட்டுவோம். இதே போல மாவீரர்களுடைய 50 அடி நினைவு தூவியையும் நாங்கள் கட்டி எழுப்புவோம். ஆட்சியில் இருந்தால் இல்லாவிட்டால் மக்களிடம் சென்று உண்டியல் குலுக்கியாவது நிதியை திரட்டி கட்டி எழுப்புவோம். அடுத்த ஆண்டு முன்னர் அந்த நினைவு தூவி நிமிர்ந்து நீக்கும் என்பதை இந்த இடத்திலே முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே சபதமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பட்டப்பல் ஒரு கீழையுமே ஆண்டு அவில்ல தேடுவா. தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்காக போராட வேண்டும். அந்த நீதிக்காக நாங்கள் போராட வேண்டும். அதுதான் எங்களுடைய இறந்த உறவுகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஆத்ம அஞ்சலியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.